Good morning students, I am MRK. We are going to see plus 1 mathematics chapter 4. Okay, exercise 4.1 first sum. First Roman letter. Question read பண்றேன் பாரு. A person went to a restaurant for dinner. In a menu card, the person saw 10 Indian and 7 Chinese food items. In how many ways the person can select either an Indian or a Chinese food அப்படின்றது. சரியா? ரைட்டு. அப்போ எக்ஸசைஸ் 4.1 ஒரு பர்சனை வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு டின்னருக்காண்டி போகிறான். மெனு கார்டில் வந்து இந்தியன் ஐட்டம்ஸ் ஃபுட்டு வந்து இந்தியன் ஐட்டம்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது? 10 இருக்குது. சரியா சொல்கிறது? இந்தியன் ஐட்டம்ஸ் வந்து 10 இருக்குது. சரிங்களா? 10. அதே மாதிரி சைனீஸ் இது வந்து ஐட்டம் எவ்வளோ இருக்குது? 7 இருக்குது. இது ரெண்டுலேருந்து எப்படி ஹவு many வேஸில் அவன் சூஸ் பண்ணுவான் அப்படின்னு கேட்டிருக்கு. ஆறுன்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது, மறந்துடாத. ஆறுனா அடிஷன் பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும், மறந்துடக்கூடாது. சரிங்களா? அதில் ஆறுன்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது, ப்ளஸ் பண்ணிக்க, மறந்துடாத. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் செலக்டிங் எழுதலாம், இல்லை சாதாரணமாக எழுதலாம். சரி, 17 வேஸ்னு அர்த்தம். புரியுதான்னு பாரு. ஃபஸ்ட்டு கொஸ்டின். இந்தியன் ஐட்டம் 10 இருக்குது, சைனீஸ் ஐட்டம் 7 இருக்குது. அப்போ அவன் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ண அப்படின்னா எத்தனை வேஸில் செலக்ட் பண்ணலாம்? 17 வேஸில் செலக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அர்த்தம். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஃபஸ்ட்டில் செகண்ட் அப்படின்றது வந்து டாய் கார் வந்து 3 இருக்குது, டாய் ட்ரெயின் 2 இருக்குது, அண்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதில் பார்த்துக்கோ. அப்போ செலெக்ஷன் கேட்டிருக்கு. அதில் வயசில் எத்தனை வயசில் அதை வந்து செலக்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹவு many வேஸ் கேட்டிருக்கு. அப்போ அண்டு இருக்கனால மல்டிப்ளை, மறந்துடாத. ஆர் இருந்தால் அடிஷன் பண்ணிக்க, அண்டு இருந்தால் மல்டிப்ளை பண்ணிக்க, ஷார்ட் வே. ஓகேங்களா? ரைட். அடுத்து தேர்ட் கொஸ்டின். 1ல் 3. ஹவு many 2-digit நம்பர் கேன் பி ஃபார்ம்டு 1 2 3 4 5? சரியா சொல்கிறது? ரைட். வித்தவுட் ரிப்பீட்டேஷன் ஆஃப் டிஜிட்ஸ்ன்றது. வித்தவுட் ரிப்பீட்டேஷன், வித் ரிப்பீட்டேஷன் இல்லை, வித்தவுட் ரிப்பீட்டேஷன் ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. 1ல் 3 2-digit நம்பர் அப்படின்றனால 2 பாக்ஸ் போட்டுக்க. சரியா? 2 பாக்ஸ் போட்டுக்க. நம்பர்ஸ் என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்கான் அப்படின்னா 1 2 3 4 5 இதை யூஸ் பண்ண சொல்லியிருக்கான். பார்த்து நிதானமாக யூஸ் பண்ணிக்க. அதாவது யோசிக்கணும். இது யூனிட் பிளேஸ் அப்படின்னா ஒன்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி யூனிட் பிளேஸு. இது 10th பிளேஸு. சரியா சொல்கிறது? அப்போ பொறுமையாக இந்த இடத்துல வந்து இந்த 5 நம்பரையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எத்தனை நம்பர் இருக்குது? 5 நம்பருமே என்ன செஞ்சுக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். இங்கனக்குள்ளே இந்த 5 நம்பரும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. சரியா சொல்கிறது? யூனிட் பிளேஸை வந்து இப்போ ஃபில்லப் பண்ணுறது 5 வே. அதே மாதிரி இங்கே 10th பிளேஸ் ஃபில்லப் பண்ணுறதுல அவன் என்ன சொல்லியிருக்கான்? ரிப்பீட்டேஷன், வித்தவுட் ரிப்பீட்டேஷன் தானே சொல்லியிருக்கான். வித்தவுட் ரிப்பீட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. கொஸ்டினில் வித்தவுட் ரிப்பீட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கனால இங்கே நம்பர் என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த நம்பரை இங்கே யூஸ் பண்ண முடியாது. அப்போ இதில் ஒரு 5ன்னு இங்கே ஒரு நம்பர் போட்டோம் அப்படின்னா, இல்லை 4ன்னு ஒரு நம்பர் இங்கே இன்சர்ட் பண்ணிட்டோம்னா இங்கே 4 திருப்பி என்ன செய்ய முடியாது? 10th டிஜிட்டில் போட முடியாது. அப்போ இங்கே என்ன வந்துடும்? 4 நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டோட்டலாக 5 நம்பர்ஸும் எடுத்து இந்த யூனிட் பிளேஸில் யூஸ் பண்ணலாம். இதில் ஒரு நம்பர் ப்ளேஸ் பண்ண பரட்டி மிச்சம் 4 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் இதில் ப்ளேஸ் பண்ணலாம். இதில் உள்ள நம்பரை இதில் ப்ளேஸ் பண்ணிடக்கூடாது, ஏன்னா ரிப்பீட்டேஷன் கிடையாது. சரியா சொல்கிறது? அப்போ 2ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 5 4s are 20 வேஸ் அப்படின்னு அர்த்தம். எழுதணும்னா எழுதிக்க. யூனிட் பிளேஸ் வந்து ஃபில்டு வித்து எத்தனை நம்பர் எழுதலாம்?
யூனிட் பிளேஸை 5 வேஸ் அப்படின்னு எழுதலாம் தனியாக. 10th பிளேஸை வந்து ஃபில்டு என்னது 4 வேஸில் ஃபில் பண்ணலாம். தனித்தனி எடுத்து எழுதுனா எழுதிக்கோ. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் வந்து 20 வேஸில் வந்து 2 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ணலாம் அவன் கொடுத்த நம்பரில் இருந்து. ரிப்பீட்டேஷன் அதாவது வித்தவுட் ரிப்பீட்டேஷன் சொல்லியிருக்கு. வித் ரிப்பீட்டேஷன்னா இங்கே திருப்பி 5 வந்துடும். அதையும் பார்த்துக்கோ. இங்கே யூஸ் பண்ணுற நம்பரை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறனால இங்கே என்ன நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோமோ யூனிட் பிளேஸில் அந்த நம்பரை இங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம். வேறு ஒன்றும் இல்லை. சரியா சொல்கிறது? இதுதான் என்னுடைய கான்செப்ட்டு, மறந்துடாத. ரைட், குட். 4th கொஸ்டின் 1ல் 4th 3 persons enter into a conference hall அப்படின்றது 3 person. சரியா? ஹால் இன் விச் there are 10 seats இருக்கு. உள்ள 10 சீட் இருக்குது. in how many ways they can be take their seats அப்படின்றது. எத்தனை வழிகளில் அவங்க வந்து அந்த சீட்டை எடுத்துக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி உட்கார்றதுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி. ஆனால் எத்தனை பர்சன்? 3 பர்சனு 10 சீட்டு. சரியா? 3 பர்சன் தான் சொல்லியிருக்கு. 3 பர்சன் 3 பர்சன்றனால 3 பாக்ஸ் போட்டுக்கிறேன். சரி, இப்போ ஃபஸ்ட்டு பர்சன் என்ட்ரு ஆனார்னா 10ல் 1 செலக்ட் பண்ணிக்கிடுவார். அப்போ 1 போயிடுச்சு அப்படின்னா அடுத்த பர்சன் என்ன செய்வார்? 9 சீட்டில் 1 செலக்ட் பண்ணிக்குவார். அடுத்து 8ல் 1 செலக்ட் பண்ணிக்குவார். அவ்வளோதான். அப்போ மல்டிப்ளை பண்ணால் 720 வேஸ் அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? பெர்சன் 1ன்னு வேணால் வச்சுக்கோ, பெர்சன் 2 என்ட்ரு ஆகிறது, பெர்சன் 3 என்ட்ரு ஆகிறது. அப்போ 720 வேஸ் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? மறந்துடக்கூடாது. சரியா? சிம்பிளாக தான் உனக்கு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ரைட். அடுத்து 5th ஒன் பொறுமையாக பார்த்துக்கோ. இன் ஹவு மெனி வேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்கு? அதில் ஹவு மெனி வேஸ் 5 persons கேன் பி சீட்டட் இன் எ ரோ. ஒரு ரோவில் வந்து 5 பேர் எப்படி உட்காருவான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. சரியா? அப்படி கேட்டிருக்கு. ஒரே ரோவில் இன் எ ரோ. சரிதானே? மாற்றி மாற்றி உட்காரோம். ஒரே ரோ தான். சர்க்கிள்னா தான் மாறி வரும். நேரனால 5 person அப்படின்றனால 1 2 3 4 5 personiல் எனி ஒன்று உட்காரலாம். அடுத்து 4th 1 உட்காரலாம், 3rd 1 உட்காரலாம், 2nd 1 உட்காரலாம், லாஸ்ட்டில் ஒரு ஆள் உட்காந்துடலாம். அப்போ மல்டிப்ளை பண்ணிக்கோ. சரியா சொல்கிறது? ஃபஸ்ட்டு பர்சன் உள்ள நுழைஞ்சான்னா 5 வேஸில் ஒரு வேஸில் உட்காரலாம். அடுத்த ஆள் செகண்ட் பர்சன் 4 வேஸில் ஒரு வேலை உட்காரலாம். 3rd பர்சன் வந்து 3 வேஸில் ஒன்றில் உட்காரலாம். 3 சீட்டில் தான் ஒன்றில். அப்போ செகண்ட் பர்சன் ஒன்று. கடைசி சீட்டில் வந்து ஃபஸ்ட்டு பர்சன் என்ன சொல்கிறது, செகண்ட் 3rd 4th பர்சன் 2 சீட்டில் உட்காரலாம். இது 5th பர்சன் வந்து ஒரே ஒரு சீட்டில் உட்கார முடியும். அப்போ மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 3 2 6 6 3 3 2 6 6 நாங்கள் 24 24 × 5 5 20 0 2 2 10 2 12 120 வேஸ் அப்படின்னு அர்த்தம். சிம்பிளாக புரிஞ்சுக்கோ. சிம்பிளாக சொல்கிறக்காண்டி தான் சொல்கிறேன். பார்த்துக்கோ, நிதானமாக செஞ்சுக்கோ. புரியுதா? புரிஞ்சுக்கிறணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். செகண்டில் ஃபஸ்ட்டு. வாட் இஸ் கிவன்? A mobile phone has a passcode of 6 distinct digit. ஒரு மொபைல் ஃபோனில் வந்து 6 டிஸ்டிங்க்ட்னா வேறு டிஸ்டிங்க்ட் டிஜிட்ஸ் கொடுத்து 6 டிஜிட் உள்ளது கொடுத்துருக்காங்க. டிஸ்டிங்க்ட் வெவ்வேறு டிஜிட் கொடுத்து 6 டிஜிட் வந்து போட்டு நம்பர் போட்டு லாக் பண்ணியிருக்கு. சரிங்களா? அதை வந்து மேக்ஸிமம் எத்தனை தடவை வந்து நம்ம அட்டம்ப்ட் பண்ணி
பாஸ்கோடை ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்கான். அதான் கேட்டிருக்கு. சரியா? ஆனால் நம்பர்ஸ் என்ன நம்பர்னு சொல்லலை. இல்லை, நம்பர் வந்து எப்போயுமே ஜீரோலேருந்து எது வரைக்கும் வரும்? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் கொடுக்கலாம். 6 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டோம். 6 டிஜிட் நம்பர் சொல்லியிருக்கு. 1, 2, 3, 4, 5. இப்போ இதில் உள்ள எல்லா நம்பரையுமே இதில் கொடுக்கலாம். இதில் 10 நம்பரையும் இதில் கொடுக்கலாம். இதில் 9 நம்பர் கொடுக்கலாம். இதில் 8 நம்பர் கொடுக்கலாம். இதில் என்ன கொடுக்கலாம்? 7 நம்பர் கொடுக்கலாம். இதில் 6 நம்பர் கொடுக்கலாம். இதில் 5 நம்பர் கொடுக்கலாம். புரியுதா சொல்கிறது? 6 டிஜிட் இது. வெவ்வேறு நம்பர் தானே கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான். டிஸ்டிங்க்ட் நம்பர்னு வேறு சொல்லியிருக்கான். டிஸ்டிங்க்ட் நம்பர்னு வேறு சொல்லியிருக்கு. 6 டிஜிட்டு, 6 டிஜிட்டுக்குள்ளது இது வெவ்வேறு நம்பர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்போ பார்த்து பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு பாக்ஸையும் இந்த பாக்ஸை ஃபுல்லாக பண்ணிகிட்டே வர்றது. சரியா? இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணோம்னா டோட்டல் அட்டம்ப்ட் இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் 1,51,200 அப்படின்னு கிடைக்கிது. இது டோட்டல் அட்டம்ப்ட்ஸ். சரியா? திருப்பி போட்டு பார்த்துட்டே இருந்து இவ்வளோ போட்டு பார்த்துட்ருக்கோம். சரியா சொல்கிறது? அப்போ யோசிக்க இது அட்டம்ப்ட், டோட்டல் அட்டம்ப்ட்ஸ். டோட்டல் அட்டம்ப்ட் பார்த்துக்க, அதாவது முயற்சி எடுக்கிறது அட்டம்ப்ட்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. இந்த அட்டம்ப்டில் ஏதோ ஒரு அட்டம்ப்டில் வந்து கண்டிப்பாக அது வந்து பாஸ்வேர்டு ஓப்பன் ஆயிரும் அப்படின்றனால சில பேர் வந்து சில டீச்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, இதில் ஒன்றை மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து சக்ஸஸ் ஆகிருச்சு இல்லை, கடைசி உள்ளது அட்டம்ப்ட்டு. அதனால் 151199 அப்படின்றது ஆன்சர் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் டீச்சர்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்க. ஓகே, கன்சர்ன் டீச்சர்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்க. ஏன்னா அட்டம்ப்ட் அப்படின்னு சொல்லியிலும் கடைசியில் வந்து அதுவும் அட்டம்ப்டில் தான் சேரும். இருந்தாலும் அதை வெளில எடுத்துறதுனால அது சேர்க்காம வேணாம், அதாவது ரெக்டிஃபை பண்ணிடுறது இல்லை. அதனால் அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு நீங்கள் கேட்டுக்குங்க. புக்கில் ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்க. ஓகே, குட். செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. கிவன் 4 ஃப்ளாக்ஸ் கொடுத்துருக்கு, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துருக்கு. 4 ஃப்ளாக். சரியா? கொடி 4. அப்போ 4 பாக்ஸ் போட்டுக்க. 1, 2, 3 4 பாக்ஸ் போட்டேன். ரைட். அதாவது 1 by 1 நம்ம வந்து இதாக டிஃப்ரெண்ட்டாக அடுக்க சொல்கிறாங்க. ஹவு many waysல சிம்பிள்ஸ் கேன் பி அப்படின்ற மாதிரி. சிக்னல்ஸ் கேன் பி ஜெனரேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஈச் சிக்னல் ரிக்வயர்ஸ் டு என்ன சொல்லியிருக்கு, 1 by 1 below 1 வந்து அதர் அப்படின்ற மாதிரி வைக்க சொல்லியிருக்கு. மாற்றி வைக்க சொல்லியிருக்கு. சரிங்களா? அப்போ 4 ஃப்ளாக் அப்படின்றனால 4 இங்கே வைக்கலாம், 3 இங்கே வைக்கலாம், 2 இங்கே வைக்கலாம், இங்கே 1 வச்சிடலாம். மல்டிப்ளை பண்ணிக்கோ. எத்தனை வேஸ்? அப்போ 1 below அதர் அப்படின்னு தான் கொடுத்துருக்கு. சரியா? நான் 3 12 24 வேஸ் அப்படின்னு அர்த்தம். டோட்டல் வேஸ் ஃப்ளாக். சரியா சொல்கிறது? 1 by 1 below 1 வச்சாலும் மாற்றி வச்சாலும் இதுதான் அர்த்தம். டிஃப்ரெண்ட் கலர் சிக்னல் கிடைக்கிறதுக்கு கேன் பி ஜெனரேட்டட் அப்படின்னு அர்த்தம். ஈச் சிக்னல் ரெக்வயர்ஸ். சிம்பிளாக தான் உனக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோ, மறந்துடாத. சரியா? குட். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின். பொறுமையாக பார்த்துக்க, அதான் ஸ்லோ பண்ணுறேன். ஏன்னா இதில் மாதிரி கணக்கெல்லாம் பொறுமையாக செய்யணும். 4 children are running a race. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு? தேர்டில் ஃபஸ்ட்டு 4 சில்ட்ரன் வந்து ரன்னிங் ரேஸில் ஓடுது. சரியா சொல்கிறது?
ஃபஸ்ட்டு 2 பிளேஸ் டு பி ஃபில்டு அப்படின்னு கேட்டிருக்கு. ரன்னிங் ரேஸில் வந்து ஓடுறது வந்து 4 சில்ட்ரன். சரிங்களா? அப்போ 2 பிளேஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேஸ் இது செகண்ட் பிளேஸ் இது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் சில்ட்ரன் ஓடுறது எத்தனை பேர் ரேஸில்? 4 சில்ட்ரன். அப்போது 4ல் ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா 3ல் ஒருத்தவங்க அடுத்து இருக்க 3ல் ஒருத்தவங்க செகண்ட் வருவாங்க. அப்போ 12 வேஸ் அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. சரியா? ரைட். செகண்ட் ஒன், டோட்டல் டிஃப்ரெண்ட் வேஸ் குட் தே ஃபினிஷ் த ரேஸ்ன்னு இருக்கு. டோட்டல் 4 பேர் ஃபினிஷ் த ரேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ 4 பேருமே ஃபினிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா 4 பாக்ஸ் வேணும். ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட் பிளேஸு, செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், ஃபோர்த்து பிளேஸ். 4ல் ஒரு ஆள் வந்துடுவாங்க, அடுத்து 3ல் ஒரு ஆள், 2ல் ஒரு ஆள், கடைசி ஒரு ஆள் ஓடிடுவான். சரிங்க? நான் முன்னே 12 24 வேஸ் அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? புரிஞ்சுக்கிறணும். சின்ன பாக்ஸ் மாதிரி போட்டால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். அதனால் சொல்கிறேன், பார்த்து பொறுமையாக செஞ்சுக்கோ. குட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம். கவுண்ட் பண்ண சொல்லியிருக்கு. த நம்பர் ஆஃப் 3 டிஜிட் நம்பர் மேக் பண்ணுற நம்பர்ஸ் விச் கேன் பி ஃபார்ம்டு ஃப்ரம் த டிஜிட்ஸ்ன்னு சொல்லி 2 4 6 8 அப்படி டிஜிட்ஸ் கொடுத்துருக்கு. நம்பர் கொடுத்துருக்கு. 2 4 6 8 எண்களை பயன்படுத்தி 3 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கு. சரிங்களா? ஃபார்ம்டு கொடுத்துருக்கு. 1 2 மேட்ரு கேட்டிருக்கு. ரிப்பீட்டேஷன் இஸ் அலௌடு அப்படின்னு இருக்கு. ரிப்பீட்டேஷன் அலௌடு அப்படின்னு கேட்டிருக்கு. திரும்ப திரும்ப பயன்படுத்துதல். ரிப்பீட்டேஷன் நாட் அலௌடுன்னு அர்த்தம். இங்கே வந்து ரிப்பீட்டேஷன் நாட் அலௌடு, திரும்ப பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? ரைட். பார்த்துக்கோ. மொத்தம் எத்தனை? 4 நம்பர் இருக்குது. இங்கே 4 நம்பரில் 4 நம்பரையும் பயன்படுத்தலாம். இதே ரிப்பீட்டேஷன் அலௌடுன்னு சொல்கிறனால திருப்பி நம்பரை பயன்படுத்தலாம். 4 தான், இதுவும் 4 தான். 4 16 64 64 வேஸ் அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து ரிப்பீட்டேஷன் நாட் அலௌடுன்னு சொல்கிறனால இங்கே 4 பயன்படுத்தினோம்னா இங்கே 3 தான் பயன்படுத்த முடியும், இங்கே 2 தான் பயன்படுத்த முடியும். புரியுதா சொல்கிறது? அப்போ நான் 3 12 24 வேஸ் தான் இதுக்கு. 2க்குள்ள டிஃபர் இதுதான். புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ. சரியா? டோட்டல் நம்பர் வந்து 4 நம்பர்கள் டோட்டல் நம்பர்ஸு.